உங்க பேங்க் அக்கவுண்ட்டுக்கு திடீர்னு ஒரு 5000 ரூபாய் கிரெடிட் ஆச்சா? அது எங்கிருந்து வந்துச்சு, எதுக்கு வந்துச்சுன்னு ஒரே குழப்பமா இருக்கா? வாங்க, தமிழ்நாடு அரசோட இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்தோட இந்த ஸ்பெஷல் பேமெண்ட் பத்தி தான் நாம இன்னைக்கு டீடைலா அலச போறோம். நிறைய பேரோட பேங்க் அக்கவுண்ட்ல திடீர்னு பார்த்தா 5000 ரூபாய் கிரெடிட் ஆயிருக்கு. ஒருவேளை உங்களுக்கும் வந்திருக்கலாம், இல்லனா இத பத்தி நீங்க கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த பணம் எதுக்கு, எங்க இருந்து வந்துச்சுன்னு ஒரே கன்ஃபியூஷனா இருக்கா? வாங்க, அத பத்தி ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கலாம். இந்த முழு விஷயத்தையும் நாம சில முக்கியமான கேள்விகள் வழியா பார்க்க போறோம். முதல்ல, இந்த 5000 ரூபாய் திடீர்னு ஏன் வந்துச்சு? அப்புறம் இந்த 9000 ரூபாய்னு ஒரு கணக்கு சொல்றாங்களே, அது என்ன? ஒருவேளை பணம் வராதவங்க என்ன பண்ணணும்? கடைசியா இந்த திட்டத்தோட ஃபியூச்சர் என்ன? வாங்க ஒண்ணா பார்க்கலாம். சரி, முதல்ல இந்த 5000 ரூபாய் எங்க இருந்து வந்துச்சு, அது எதுக்கான பணம்னு கொஞ்சம் பிரிச்சு மேஞ்சு பார்ப்போம். இந்த திட்டம் எவ்வளோ பெரியதுன்னு பாருங்களேன். தமிழ்நாடு முழுசா 1,31,00,000 பெண்களுக்கு மேல இந்த பணம் போய் சேர்ந்திருக்கு. நினைச்சு பாருங்க, இது நிஜமாவே ஒரு மிகப்பெரிய விஷயம். இந்த 5000 ரூபாய்ங்கிறது ஒரே பேமெண்ட் கிடையாது. உண்மையா சொல்லப்போனா இது 2 தனித்தனி அமௌண்ட்டோட கூட்டுத்தொகை. அது என்னன்னு அடுத்த ஸ்லைட்ல நம்ம பார்க்கலாம் வாங்க. இப்ப பாருங்க, இந்த டேபிள்ல அந்த 5000 ரூபாய் கணக்கு ரொம்ப தெளிவா புரியும். இதுல 3000 ரூபாய் வர்ற பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் இந்த 3 மாசத்துக்கான அட்வான்ஸ் பேமெண்ட். மீதி இருக்கிற 2000 ரூபாய் கோடை காலத்தை சமாளிக்கிறதுக்காக கொடுத்த ஒரு ஸ்பெஷல் ஃபண்ட். சோ இந்த 3000ம் 2000ம் சேர்ந்தது தான் இந்த மொத்த 5000 ரூபாய். சரி, ஒரு கேள்வி வருதுல்ல, மாசம் வர்ற பணம் ஏன் இந்த தடவை 3 மாசத்துக்கு சேர்த்து அட்வான்ஸா வந்துச்சு? இதுக்கு பின்னாடி ஒரு சின்ன அரசியல் கணக்கும் இருக்கு. விஷயம் இதுதான். எலெக்ஷன்ஸ் வரப்போகுது. அப்போ தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்துடும். அந்த டைம்ல இந்த மாதிரி பணம் கொடுக்கறதுல ஏதாவது சட்ட சிக்கல் வந்துடக்கூடாதுன்னு அரசாங்கம் நினைச்சிருக்கு. அதனால தான் பயனாளிகளுக்கு பணம் எந்த தடையும் இல்லாம போய் சேரணும்னு முன்கூட்டியே இந்த மொத்த தொகையும் கொடுத்துட்டாங்க. இப்போ அடுத்த குழப்பத்துக்கு வருவோம். சில பேர் 9000 ரூபாய் கிடைச்சதா பேசிட்டு இருக்காங்களே, அது என்ன கணக்கு? வாங்க அந்த புதிரையும் விடுவிக்கலாம். இந்த 9000 ரூபாய் கணக்க துணை முதலமைச்சர் ஒரு பேட்டியில சொல்லியிருந்தாரு. ஆனா இது ஒரே பேமெண்ட் கிடையாது. அதாவது ஒரு 40 நாள் அந்த குறுகிய காலத்துக்குள்ள ஒரு பயனாளிக்கு கிடைச்ச மொத்த பணத்தை தான் அவர் அப்படி சொன்னாரு. அதாவது ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, இந்த 9000 ரூபாங்கிறது ஒரு புது பணம் இல்ல. போன மாசம் கிடைச்ச 4000 ரூபாயும் இந்த மாசம் கிடைச்ச 5000 ரூபாயும் இது ரெண்டையும் சேர்த்தா வர டோட்டல் அமௌண்ட் தான் அது. இவ்ளோ பெரிய திட்டமா இருக்கும்போது சில தப்பான தகவல்களும் வதந்திகளும் பரவுறது சகஜம் தானே. இதனால மக்கள் தேவையில்லாம பயப்பட வாய்ப்பு இருக்கு. எது நிஜம், எது பொய்ன்னு நாம தெளிவா பாத்திரலாம். ஒரு வதந்தி வேகமா பரவிட்டு இருக்கு. பேங்க்ல இருக்கிற பணத்தை உடனே எடுக்கலைன்னா கவர்மெண்டே அதை திரும்ப எடுத்துக்கொன்னு சொல்றாங்க. நல்லா கேட்டுக்கோங்க, இது 100க்கு 100 பொய். உங்க அக்கவுண்ட்ல இருக்கிற பணம் உங்க பணம் தான், அது எங்கேயும் போகாது. சோ அதை பத்தி எந்த கவலையும் வேண்டாம். சரி, முக்கியமான கேள்விக்கு வருவோம். ஒருவேளை உங்களுக்கு இன்னும் பணம் வரல, இல்லனா பணம் வந்ததா எந்த எஸ்எம்எஸும் வரல, அப்போ என்ன பண்றது? இது நிறைய பேரோட கவலையா இருக்கு. வாங்க இது எப்படி செக் பண்றதுன்னு பார்க்கலாம். பணம் வந்துருச்சா இல்லையான்னு நீங்களே ஈஸியா செக் பண்ண 4 வழி இருக்கு. 1, உங்க பேங்க் ஆப்லயோ இல்ல பாஸ்புக்லயோ ஸ்டேட்மெண்ட் பாருங்க. 2, உங்க பேங்கோட மிஸ்டு கால் சர்வீஸ் யூஸ் பண்ணி பேலன்ஸ் செக் பண்ணுங்க. 3, கொஞ்சம் பொறுமையா இருங்க, ஏன்னா பணம் பேட்சா அனுப்பப்படுது. 4, உங்க ஆதார் கார்டோட எந்த பேங்க் அக்கவுண்ட் லிங்க் ஆயிருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. சரி, கடைசியா இந்த திட்டத்தோட ஃபியூச்சர் என்ன? ஏற்கனவே பணம் வாங்குறவங்களுக்கும் புதுசா அப்ளை பண்ண காத்துட்டு இருக்கிறவங்களுக்கும் அடுத்து என்ன நடக்க போகுது? வாங்க அத பத்தி பாப்போம். இந்த திட்டம் மக்கள் மத்தியில பெரிய வரவேற்பு பெற்றதால இப்போ இது ஒரு முக்கியமான அரசியல் விஷயமா மாறி இருக்கு. வர எலெக்ஷன்ல 2 பெரிய கட்சிகளுமே இத மையமா வச்சுதான் அவங்களோட வாக்குறுதிகளை கொடுக்கறாங்க. இங்க பாருங்களேன், ஆளுங்கட்சியான திமுக மறுபடியும் ஆட்சிக்கு வந்தா இந்த தொகையை 1000 ரூபாயில இருந்து 2000 ரூபாவா உயர்த்துவோம்னு சொல்றாங்க. அதே நேரம் எதிர்க்கட்சியான அதிமுக நாங்க ஆட்சிக்கு வந்தா எல்லா குடும்ப அட்டைதாரர்களுக்கும் மாசம் 2000 ரூபாய் கொடுப்போம்னு சொல்றாங்க. 2 பேருமே 2000 ரூபாயை மையமா வைக்கிறாங்க. சரி, ஒருவேளை நீங்க இந்த திட்டத்துல இன்னும் சேரல, இல்ல உங்க அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆயிடுச்சுன்னா கவலைப்படாதீங்க. அரசாங்கம் சீக்கிரமாவே புதுசா அப்ளை பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. சோ கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்படி 2 கட்சிகளும் போட்டி போட்டு வாக்குறுதிகளை கொடுக்கும்போது தமிழ்நாட்டுல பெண்களோட நலனுக்கான எதிர்காலம் எப்படி இருக்க போகுது? இந்த மாதிரி திட்டங்கள் நீண்ட காலத்துல என்ன மாதிரியான தாக்கத்தை உருவாக்கும்? இது நாம எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி. இந்த விளக்கத்தை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.